ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1725வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்து 2ஆம் திருமொழி, திருநாகை அழகியாரை பரகால நாயகியாய் மங்களாசாசனம் செய்யும் பதிகம், அச்சோ பதிகம். அதிலே 3ஆம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்கலாம். தோழி தலைவியிடம், நீ அவரை கண்டபோதே இவர் இன்னார் என்று அறுதியிட்டு உள்ளத்திலே கொள்ள வேண்டாமோ என்று கேட்க, ஆறாவதாழ்வாரைப் போலே இருக்கிறார் என்றாள் சென்ற பாசுரத்திலே. கும்பகோணம் குடந்தை கிடந்த மாயன் ஆறாவமுதனைப் போல இருந்தார். எப்படி என்றால், அவர் கையிலே சங்கும் சக்கரமும் வைத்திருந்தார், அழகாக இருந்தார் அந்த அழகன் என்று சொன்னாள். உண்மையாக சொல் என்று தோழி கேட்க, அவர் மெய்ய மணாளரைப் போலவும் இருக்கிறார். நேராக பார்க்க நாணம் தடுக்கவே கடைக்கண்ணால் பார்த்த அளவிலே அவருடைய தாமரை கண்களை கண்டு அவர் மெய்ய மணாளராய் இருக்க வேண்டும். திருமெய்யம் என்ற திவ்ய தேசத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய மெய்ய மணாளராய் இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன் என்று தலைவி இந்த பாடலில் கூறுகிறார். இவர் திருமையத்து எம்பெருமான் போல இருக்கிறார் என்றாள். வேயிருஞ்சோலை விலங்கல் சூழ்ந்த மெய்யம் மணாளர். வேயிருஞ்சோலை விலங்கல் சூழ்ந்த மெய்யம் மணாளர். இவ்வையமெல்லாம் தாயின நாயகர் ஆவர் தோழி. இவ்வையகமெல்லாம் தாயின நாயகர் ஆவர் தோழி. தாமரை கண்கள் இருந்தார், தாமரை கண்கள் இருந்தார். சேயிருங்குன்றம் திகழ்ந்தது ஒப்ப செவ்விய ஆகி மலர்ந்த சோதி. ஆயிரம் தோளோடு இலங்கு பூணும் அச்சோ ஒருவர் அழகியவா. என்ன மாதிரி அழகு, என்ன அழகு, என்ன அழகு. சேயிருங்குன்றம் திகழ்ந்தது ஒப்ப செவ்விய ஆகி மலர்ந்த சோதி. செவ்வியவாகி மலர்ந்த சோதி. ஆயிரம் தோளோடு இலங்கு பூணும் அச்சோ ஒருவர் அழகியவா. வே என்றால் மூங்கில், மூங்கிற் சோலைகள். வே இரும் சோலை விலங்கள் சூழ்ந்த மெய்யம் மணாளர். இவ்வையமெல்லாம் தாயின நாயகர் ஆவர் தோழி. எப்படி? அவருடைய தாமரை கண்கள் இருந்தபடி இருக்கிறதல்லவா. ஆறு என்றால் வழி, இருந்தபடி தாமரை கண்கள் இருந்தபடி பார்த்தால் அவர் வேயிருஞ்சோலை விலங்கல் சூழ்ந்த மெய்யம் மணாளர். இவ்வையமெல்லாம் தாயின நாயகர் ஆவர். சேயிருங்குன்றம் திகழ்ந்தது ஒப்ப செவ்விய ஆகி. சேயிருங்குன்றம் மலையொத்த மலை போன்ற தோள்களை உடைய அவர். அவருடைய அழகு மலர்ந்த சோதி. ஆயிரம் தோளோடு இலங்கு பூணும். ஆயிரம் தோள்களும் அதிலே இலங்கு பூணும். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன எப்படி இருக்கிறது தெரியுமா? என்னால் சொல்லவே முடியவில்லை. அச்சோ ஒருவர் அழகியவா. தோள்களெல்லாம் ஆபரணங்கள். 1000 தோள்களிலும் ஆபரணம் அழிந்திருக்கின்றார். சேயிருங்குன்றம் திகழ்ந்தது ஒப்ப செவ்வியாகி மிகுந்த அழகாகி மலர்ந்த சோதி. 1000 தோளோடு இலங்கு பூணும் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் அணிந்த அவர். வேயிருஞ்சோலை விலங்கல் சூழ்ந்த மெய்யம் மணாளர். இவ்வையமெல்லாம் தாயினாய், இந்த உலகத்திற்கெல்லாம் தாய் போன்ற நாயகனாய் அவர் ஆகிறார். எப்படி? அவர் தாமரை கண்கள் பார்த்தால் அந்த கண்களில் இருக்கக்கூடிய பரிவு, அந்த கண்களில் இருக்கக்கூடிய கருணை, இவையெல்லாம் தாயின் கருணை போல இருக்கிறது. உலகத்திற்கெல்லாம் தாய். அதைத்தான் இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார் அற்புதமாக. அச்சோ ஒருவர் அழகியவா. அவர் அழகை சொல்வதற்கு வார்த்தை இல்லை என்று. வேயிருஞ்சோலை விலங்கல் சூழ்ந்த மெய்யம் மணாளர். இவ்வையமெல்லாம் தாயின நாயகர் ஆவர் தோழி. தாமரை கண்கள் இருந்த ஆறு. சேயரின் குன்றம் திகழ்ந்தது ஒப்ப செவ்விய ஆகி மலர்ந்த சோதி. 1000 தோளோடு இலங்கு பூணும் அச்சோ ஒருவர் அழகியவா. தோழி மூங்கில்கள் நிறைந்துள்ள சோலைகளை உடைய குன்றுகளாலே சூழப்பட்ட திருமெய்ய மலையிலே எழுந்தருளி இருக்கும் மணவாள பிள்ளையும் உலகையெல்லாம் தாவி அளந்தவருமான தலைவர் போலும் இவர்.
தாமரை போன்ற திருக்கண்களின் அழகை என்னவென்று சொல்வேன். ஓங்கிய மலைகள் விளங்குவது போல அழகுடையனவாய் ஒளியுடையனவான 1000 திருத்தோள்களும் விளங்குகின்ற திருவாபரணமாய் அச்சோ ஒருவர் அழகை என்னவென்று சொல்வேன் என்கிறார் இந்த பாசுரத்தில். தோழி, இவருடைய திருக்கண்களின் அழகை என்னவென்று சொல்வேன். புண்டரீகாட்சர் தாமரை கண்ணன் என்று சொல்லும்படியாக இருக்கிறார். ஓங்கி பரந்த மலைகள் போல விளங்குகின்றனவாய் தோல் வளைகள் முதலியவற்றின் அழகு விஞ்சி விளங்க பெற்றவையான 1000 திருத்தோள்களும் அவயவந்தோறும் திரு ஆபரணங்களும், எல்லா இடங்களிலும் ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கிறார். விளங்க பெறும் அழகை என்னவென்று சொல்லுவேன். ஒரு அலங்காரமும் தேவையில்லை இவருக்கு. அப்படிப்பட்ட வடிவழகாக அமைந்தது போன்று அவன் அழகு சிறந்து விளங்குகின்றது. பார்த்தோழி, இந்த அழகை பார்க்கும்போது இவர் சாதாரண மனிதனாயிருக்க வாய்ப்பில்லை. திருமெய்ய மலையில் எழுந்தருளி இருப்பவரும் இந்த உலகையெல்லாம் 2 அடியால் தாவி அளந்தவருமான நாயகனாய் இருக்கக்கூடும் என்கிறாள். 1000 தோளோடு என்று இந்த பாசுரத்திலே வருகிறது. அவருக்கு 1000 தோள்கள் என்று. சென்ற பாட்டிலே 4 தோள்கள் என்று தானே சொன்னார். இப்போ திடீர் என்று ஒரு பாடல் வருவதற்குள் 1000 தோள்கள் எப்படி வந்தது? அப்படி சொல்லலாமா? ஏன் என்றால் 4 தோள்களே பரகால நாயகிக்கு 1000 தோள்களாக தோன்றினவாம். எப்படி இருக்கிறது? அந்த அளவுக்கு அந்த அழகு அவளை கட்டி போட்டிருக்கிறது. 1000 கண்களை கொண்டு காண வேண்டும்படியான அழகு விஞ்சிய திருத்தோள்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும் என்பார் கம்பரும். பாலகாண்டத்திலே ராமனை பார்ப்பதற்கு நங்கைக்கு, சீதா பிராட்டிக்கு 1000 கண் வேண்டும். 1000 கண் போதாது வண்ண கிளியே என்று ஒரு பாடல் தெரியும் நமக்கு. அது இங்கே மாற்றி நங்கைக்கு ராகவனுடைய அழகை காண 1000 கண் வேண்டும் என்று கம்பர் கூறுவார். அதே போலத்தான் இங்கே 1000 கண் கொண்டு காண வேண்டும்படியான அழகு விஞ்சிய திருத்தோள்கள் இந்த நாகை அழகியாருடைய திருத்தோள்கள். அச்சோ ஒருவர் அழகியவா. அச்சோ அச்சோ என்றால் ஒரு ஆச்சரிய குறிப்பிடை சொல். எங்கும் எப்போதும் கண்டறியாத அழகுடன் ஒருவர் என் கண்ணுக்கு தோன்றுகின்ற இந்த ஆச்சரியம் வாசாமகோச்சரம், வாக்குக்கு எட்டாதது என்கிறாள். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். வேயிருஞ்சோலை விலங்கல் சூழ்ந்த மெய்யம் மணாளர். மூங்கிலின் பரந்த சோலையுடைய மலைகளால் சூழப்பட்ட திருமெய்யம் என்ற திருத்தலத்திலே வந்து சாய்ந்து அருளினவராய் உலகினை நடத்துபவர். வேயிருஞ்சோலை விலங்கல் சூழ்ந்த மெய்யம் மணாளர். இவ்வையமெல்லாம் தாயின நாயகர் அவர் தொழி தாமரை கண்கள் இருந்த ஆறு. இந்த நில உலக பரப்பு முழுவதையும் முயற்சியே இல்லாமல் அளந்து கொண்ட தலைவர், இவ்வையமெல்லாம் தாயினான தலைவர் என்று சொல்லும்படியாக அவர் நீர்மையை பார்த்த அளவிலே காட்சி வழங்குகிறார். தாமரை கண்ணனாய் தோற்றம் அளிக்கிறார். சேயிருங்குன்றம் திகழ்ந்தது ஒப்ப செவ்விய ஆகி மலர்ந்த சோதி 1000 தோளொடு இலங்கு பூணும். ஓங்கி பறந்திருக்கும் மலை விளங்குவது போல அழகை உடையதாய் மிக்க ஒளியை உடையதான 1000 தோள்களையும் உடையவராய் அந்த தோள்கள் தோறும் தோள்வாளையும் ஆபரணங்களும் அணிந்தவராய் காட்சி வழங்குகின்றார். சென்ற பாடலில் 4 தோள்கள் என்று கூறிவிட்டு இங்கே 1000 தோள்கள் என்று சொல்லுவது ஏன் என்று கேள்வி எழுப்பி உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். 1000 தோள்களாயிருந்தால் அவற்றை முழுமையாக கண்டு அனுபவிப்பதற்கு தேவைப்படும் கண்கள் இந்த 4 தோள்களை கண்டு அனுபவிக்க தேவைப்படுகின்றன என்ற காரணத்தால் அப்படி கூறப்பட்டது என்று புதுமையாக நயமாக ஒரு விளக்கத்தை சொல்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. ஒரு எம்பெருமானுக்கு 1000 தோள்கள் இருக்கின்றன. அந்த 1000 தோள்களின் அழகையும் பார்த்து ரசிப்பதற்கு தேவைப்படக்கூடிய கண்கள் அவை 1000மோ 2000மோ எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கான கண்கள்
இந்த 4 தோள்கள், இந்த எம்பெருமான் நாகை அழகியாருடைய 4 தோள்களை பார்ப்பதற்கே தேவைப்படுகின்றன, அனுபவிக்க தேவைப்படுகின்றன என்று விளக்குகிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. அச்சோ ஒருவர் அழகியவா, ஓர் ஒப்பனை இவருக்கு தேவையா? இவருக்கு ஒரு அலங்காரம் தேவையா? ஆபரணங்கள் தேவையா? இவருடைய இயற்கையான வடிவழகுதானே பிறரை தன்னிடம் ஈர்ப்பதற்கு போதாதோ? அச்சோ ஒருவர் அழகியவா என்று வியந்து கூறுகிறார் இந்த பாசுரத்திலே பரகால நாயகியாக திருமங்கை ஆழ்வார். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வைக்கலாம். வேயிருஞ்சோலை விலங்கள் சூழ்ந்த மெய்யம் மணாளர் இவ்வையமெல்லாம் தாயின நாயகர் ஆவர் தோழி தாமரை கண்கள் இருந்த ஆறு சேயிருங்குன்றம் திகழ்ந்தது ஒப்பச் செவ்விய ஆகி மலர்ந்த சோதி 1000 தோளொடு இலங்கு பூணும் அச்சோ ஒருவர் அழகியவா என்ற ஆச்சரியப்பட்ட இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருநாகை அழகியார், திருநாகை எம்பெருமான், சௌந்தர்ய ராஜப்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.